Friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from sumishomechef. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Papilon food colors and flavors ஓட product review. ஸோ இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா Papilon liquid food color, அப்புறமா வந்து Papilon food flavors, அது கூடவே Papilon biryani masala mix essence அண்ட் லஸ்ஸி எசன்ஸ், அப்புறமா Papilon ஜெல் கலரில் பிளாக் அண்ட் ரெட் இவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லிக்விட் ஃபுட் கலர் தான். இப்போ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஹைஜீனிக், சேஃப், பியூர் அண்ட் கேரண்டீட் ஆல்சோ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஸ்வீட்ஸ், ஜாம்ஸ், சிரப்ஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி நிறைய இதுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. ஸோ கேக்குக்கு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதில் என்ன கலர்ஸ்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். மொத்தமாக இதில் பார்த்திங்கன்னா 10 கலர்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பாக்ஸ்லேயே அந்த கலர்ஸை வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு பில்லர் கூட வச்சுருக்காங்க. இப்போ கலர்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், அப்புறமா வந்து ப்ரௌன், அதாவது சாக்லேட் ப்ரௌன் இருக்குது, அப்புறமா எல்லோ கலர், அடுத்ததாக வந்து ப்ளூ கலர், அடுத்ததாக ரெட், டொமேட்டோ ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் டார்க் ரெட் தான். அப்புறமா பர்பிள் கலர். அடுத்ததாக 7th கலர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 7th கலர் வந்து க்ரீன். அண்ட் அடுத்ததாக கேசர் கலர், அதாவது ரெட் அண்ட் ஆரஞ்சு மிக்ஸ் மாதிரி இருக்கும், எல்லோ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராஸ்பெரி ரெட், ராஸ்பெரி கலரில் இருக்கக்கூடிய ரெட்டு அண்ட் ஆல்சோ பிங்க். ஸோ இந்த 10 கலர்ஸ்லேருந்து 7 கலர்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி நான் ரீசெண்டாக வந்து ரெயின்போ கேக் ஃப்ரை பேனில் செஞ்சுருந்தேன். அதுக்கான வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததை நம்ம ஓப்பன் பண்ண போகிறது Papilon ஃபுட் ஃப்ளேவர்ஸ். இது பார்த்திங்கன்னா ஸ்வீட், கன்ஃபெக்ஷனரிஸ், ஜாம், ஜெல்லி, சிரப், அப்புறமா வந்து ஐஸ்கிரீம், கேக் அண்ட் குக்கீஸ், மில்க் ஷேக்ஸ், அப்புறமா ஹோம்மேட் சாக்லேட் எல்லாத்துக்கும் சேர்க்கலாம் இதில் போட்டிருக்காங்க. இப்போ வாங்க இதில் அப்படி என்ன ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதும் ஏற்கனவே லிக்விட் ஃபுட் கலரில் கொடுத்துருந்தது மாதிரி பில்லர் கொடுத்துருக்காங்க மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ ஃப்ளேவர். அதில் கலர் ஆல்சோ இருக்கும். ஸோ நம்ம ஃப்ளேவர் மட்டும் சேர்த்தாலே அதுக்கான கலரும் அந்த ரெசிப்பியில் வந்துடும். இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ரூஹ் ரோஸ் ஃப்ளேவர். இது வந்து ரூஹ் ஹப்ஸா அந்த ஃப்ளேவர் தான். ஸோ இது வந்து நாம் ரோஸ் மில்க், அப்புறமா வந்து ஃபலூதா எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கஸ் ஃப்ளேவர். இது வந்து சர்பத் பண்ணுறதுக்கு, அப்புறமா மாக்டெயில் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லெமன். லெமன் வந்து நம்ம லெமன் ஃப்ளேவரில் கேக், அப்புறமா ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்ட்ராபெரி. இது கூட நம்ம ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், ஐஸ்கிரீம் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லோ கலரில் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் இருக்குது. இதுவும் நாம் குக்கீஸ், கேக்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது ரூஹ் ரோஸ். இது வந்து ரெட் ரோஸ், அதாவது ரோஸோட ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் அண்ட் ஆல்சோ கலர் கூட. அப்புறமா பிஸ்தா. இது வந்து மில்க் ஷேக் அண்ட் ஃபலூதாலெல்லாம் சேர்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கலாக்கட்டா. இது வந்து சர்பத், அப்புறமா கோலா ஐஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர். இது வந்து நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் கேக்குக்கு அந்த மாதிரி குக்கீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக 10 ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில். அப்புறமா இந்த கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் கூடவே நமக்கு வந்து 2 ஜெல் கலர்ஸும் வந்துருக்குது. ஒன்று வந்து பிளாக் ஜெல் கலர், அப்புறமா இன்னொன்று வந்து ரெட்டு. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது தம் பிரியாணி மசாலா எசன்ஸ். இது வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து எசன்ஸ் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க இந்த பிரியாணி மசாலா எசன்ஸை வந்து நம்ம டைரெக்டாக தம் பிரியாணியில் எப்படி சேர்க்குறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குது. தம் மட்டும்தான் போட வேண்டியிருக்குது. இதில் கொஞ்சமாக அந்த மெஷரிங் பண்ணக்கூடிய அந்த பில்லரில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் லைட்டாக ஒவ்வொரு ட்ராப்பாக போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம சிக்கன் பீஸஸை வச்சு தம் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இது அதில் சேர்க்கும் போதே அவ்வளோ ஃப்ளேவராக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட இதில் வந்து கரம் மசாலா ஃப்ளேவர், அப்புறமா வந்து ரெம்பை இலை, அதாவது பந்தன் லீஃப் சொல்லுவாங்கள்ல அது, அப்புறமா வந்து அந்த குங்குமப்பூ ஃப்ளேவர், இது எல்லாம் கலந்தது மாதிரி ஒரு ஃப்ளேவர் அதில் தெரிஞ்சிச்சுது. ரொம்ப சூப்பராக இருந்தது பிரியாணி சாப்பிட்றதுக்கு. நான் இங்கே வந்து Papilon ஃபுட் கலர்ஸ், அப்புறமா வந்து ஃப்ளேவர்ஸ், அப்புறமா எசன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. எல்லா ப்ராடக்டோட
ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஓவரால் நம்ம சிக்கனில் வந்து மேலே கொஞ்சமாக புதினா இலை மல்லி இலை போட்டு தம் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பாப்பிலோன் லஸ்ஸி ஃப்ளேவர். இது வந்து நம்ம ப்ளைன் லஸ்ஸி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு பிளெண்டரில் தேவையான அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்துக்கலாம். ரொம்ப பிடிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 3/4 கப் அளவுக்கு நாம் இப்போ தயிர் எடுத்துக்கிறோம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துட்றேன். இப்போ அடுத்ததாக நம்ம இதில் பாப்பிலோன் லஸ்ஸி ஃப்ளேவரை சேர்த்து பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 50 கிளாஸுக்கு 200 ml லஸ்ஸி ஃப்ளேவர் சேர்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ நாம் கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். ஸோ நான் இதிலையே மெஷர் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த பில்லரை யூஸ் பண்ணி கொஞ்சமாக நான் இதில் வந்து சேர்க்க போகிறேன். ஒரு 2 ட்ராப்ஸ் அந்த மாதிரி எடுத்தால் போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். அதாவது ஒரு கப்பு லஸ்ஸி பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளேவரில் வந்து 1 ட்ராப் போதும். இப்போ நம்ம எசன்ஸ் சேர்த்தாச்சு. அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நாம் அப்படியே ஒரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நாம் சர்விங் கிளாஸில் விட்டுடலாம். வாவ், சூப்பராகவே நம்ம வந்து ப்ளைன் லஸ்ஸி வந்து ரெடி பண்ணியாச்சு. அதாவது பாப்பிலோன் லஸ்ஸி ஃப்ளேவர் யூஸ் பண்ணி. இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்தது, பெர்ஃபெக்டாக சேர்த்துருக்கோம். மைல்டாக அந்த லஸ்ஸி ஃப்ளேவரோட குடிக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்ததாக ஃபைனலாக பாப்பிலோன் ரெட் ஃபுட் கலர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம ரெட் வெல்வெட் கேக் அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு, டெசர்ட் செய்கிறதுக்கு, குக்கீஸ் செய்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நாம் இப்போ எல்லா ப்ராடக்ட்டையும் பார்த்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே கொடுத்துருக்க இந்த பாப்பிலோன் ஃபுட் ஃப்ளேவர்ஸ் அண்ட் கலர்ஸோட ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், விளாக்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.